ஸ்ரீ திவ்யம் கெஃபேயின் நிறுவனர் சுகுணா அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக அன்பும் நெகிழ்ச்சியும் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றும் நாளையும் எந்த பகுதிகளிலெல்லாம் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாளை 7 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மைய அறிவிப்பினுடைய விவரம் என்ன? பூங்குழலி, நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. அது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள், அதாவது 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்களும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் மிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், அதே போல வட தமிழக பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளைய தினத்தை பொறுத்தவரையில கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்காலில் மிக கனமழை இருக்கும் எனவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 22ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட தமிழகத்தில் மிக கனமழை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 23ஆம் தேதியும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை, அதாவது 11 சென்டிமீட்டரில் இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்துல வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதனை தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற இருக்கு. இது சென்னையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிற நிலையில 22 மற்றும் 23ஆம் தேதியில வட தமிழகம் என்று சொல்லக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். ஸ்ரீ திவ்யம் கெஃபேயின் நிறுவனர் சுகுணா அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக அன்பும் நெகிழ்ச்சியும் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.